வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எது பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசுல ரேஷன் கடைகள்ல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும், இதுதாங்க நம்ம இதை குறித்து ஒரு சில முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த அப்டேட்டை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்குங்க. ஸோ ரேஷன் கடை கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதுமே இறுதியான நேர்காணல்கள் ஓரளவுக்கு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த ஓரளவுக்கு முடிக்கப்பட்ட ரேஷன் கடையுடைய நேர்காணல்ல ரிசல்ட் வெளியிடுவாங்களா வெளியிட மாட்டாங்களா அப்படின்ட்டு நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. சார், இந்த எப்ப இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட் வெளியிடுவாங்க, இன்னும் நேர்காணலே முடிக்காம இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, அந்த நேர்காணல் எல்லாம் முடிச்சிருவாங்களா, முடித்த பிறகு என்னதான் நடக்கும், இப்படி பல தரப்பட்ட ரேஷன் கடையுடைய தேர்வு எழுதியவர்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வண்ணம் கேள்விகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ இந்த கேள்விகள் அதிகரிக்க அதிகரிக்க அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு போறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்குங்க. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட், ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சார், எப்ப சார் இந்த ரேஷன் ஷாப்புடைய இந்த ரிசல்ட், இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் இறுதி கட்டமா ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் எப்போ நமக்கு வெளியிடுவாங்க? ஸோ 2024 டிசம்பர் மாசமே நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டுனே இந்த ரேஷன் கடையில போயிட்டு நான் இன்னும் எனக்கு வந்து ரிசல்ட்டே வரல அப்படின்னு நிறைய தரப்பு மக்கள் வந்து கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தரப்புல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா சில பதில்கள் இன்னும் வராமலே இருக்கு. ஸோ அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி பெரிய கருப்பன், நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட் இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார 100% வந்து விடும் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அதுமே இல்லாம சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடத்துக்கான பணிகளை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அதன் பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் முதல்வருடைய மருந்தகம், பொங்கல் தொகுப்பு போன்ற பல்வேறு பணிகளை கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. அதனால நியமனத்துல தாமதம் ஏற்படும். ஸோ அதிகபட்சமா இன்னும் ஓரிரு வாரங்கள்ல நியாய விலை கடைகள்ல நியமனங்கள் நடைபெறும் என்று கூறினார். ஸோ வீடியோவை பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன டீட்டெயில், உங்களுக்கு என்ன தகவல் வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையோட ரிசல்ட் அதிகபட்சம் இன்னும் 2 வாரங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்துவிடும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. தமிழகம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸ் ரெடியா இருக்கு. இதற்குண்டான அப்டேட்டும் தற்சமயம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரேஷன் கடையோட ரிசல்ட்டை ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து அந்த நேர்காணல் முடிக்காம இருக்கு. அந்த நேர்காணலே முடிக்கப்பட்டு உங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா SMS மூலமா வரும், மெயில் மூலமா வரும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி யாருக்கும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ உங்களுடைய மாவட்ட வாரியா இருக்கிற வெப்சைட்ல மட்டும்தான் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் கண்டிப்பா வெளியிட போறாங்க. கவலையே படவாங்க. சரி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்துல நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் நம்முடைய சேனல் ஒரு அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.